தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து சந்தை வந்து வீழ்ச்சி அடையுமா இல்லை ஏற்றம் அடையுமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கீழே தான் போகும் அப்படின்ட்டு தான் நான் துல்லியமாக வந்து சொல்லியிருந்தேன். நேற்று என்னோடய வீடியோ பார்க்காதவங்க போய் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி 6 செப்டம்பர் 2024 நாளை பேங்க் நிஃப்டி பெரிய சரிவு அல்லது சந்தை ஏற்றம் நடக்குமான்னு சொல்லி போட்டிருந்தேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா அதை நான் தந்த லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை நம்புறவங்க என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லி யாருக்கா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இந்த லிங்க்கில் இருக்க ஜீரோதா அக்கௌண்ட்டை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ரீயாக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் நிறைய அப்டேட்ஸு லைவ் மார்க்கெட்டில் நான் தந்துக்கிட்டே இருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள் நண்பர்களே. ஸோ நான் நேற்று சொன்னது இந்த லெவல் தான். ஸோ நோ ட்ரேடிங் ஜோன் ஃபார் பிகினர்ஸ் இந்த பாக்ஸ் எல்லோ பாக்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் தந்திருந்தேன். ஸோ 51,357. ஸோ இதை பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்து புட் சைடு என்ட்ரி எடுக்கலான்னு சொல்லி ஸோ இந்த ப்ளூ கலர் இந்த பாத்வே கூட போட்டிருந்தேன். ஸோ பாருங்கள் அந்த பாத்வேயில் எவ்வளோ பர்ஃபெக்டாக மார்க்கெட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்திருக்கான்றது. இது சும்மா ஒரு அசம்ஷனில் போட்ட பாத்வே தான். இது எக்ஸாக்டாக இதே மாதிரி நடக்கணும் இல்லை. ஸோ அந்த பாத்வே ஃபாலோ பண்ண கீழே இருக்க சப்போர்ட்ஸு அதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கான்றது பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம லெவல்ஸுக்கு சப்போர்ட்டு ஒன்றா பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கான்றதை பாருங்கள். இந்த எல்லோ பாக்ஸ் லெவலில் மார்க்கெட் ஏன் சஸ்டெயின் ஆயிருக்கான், இந்த எல்லோ பாக்ஸ் நான் ஏன் போட்டேன் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல் ஒரு வாட்டி வந்திருக்கான் பாருங்கள். கரெக்டாக கீழே வரையும் வந்து ஒரு ரிவர்சல். திரும்ப இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கான்றதை நோட் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் கேண்டில் ஒன்றுமே. ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 2லேருந்து 2.5 மணி நேரம் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கன்சாலிடேட் ஆகிறோம். அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி பிரேக் பண்ணி திரும்ப ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப இங்கே யாராவது என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னாலும் 50,853 என்ட்ரி எடுத்தால் கூட 50,500 வரையும் வருவான்றதை சாலிடாக சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இதில் ஒரு 300 பாயிண்ட் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ திரும்ப இந்த எல்லோ பாக்ஸ்குள்ளே பாருங்கள், திரும்ப ஒரு ரிவர்சலுக்கு ட்ரை பண்ணுறோம். ஏன்னா அது 50,500 சைக்காலஜிக்கல் நம்பர். ஸோ இப்போ நான் நேற்று சொன்ன வீடியோலேருந்து உங்களுக்கு லெவல் நீங்கள் புட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து 50,500 வரைக்குமே 857 பாயிண்ட் 58 பாயிண்ட் நண்பர்கள். இவ்வளோ அக்யூரேட்டாக இவ்வளோ பெரிய லெவல்ஸ்லாம் வந்து யாருமே தர முடியாது, பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட். சரிங்களா? ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டோட லெவல் இது. அதே மாதிரி நாம் சொன்ன இந்த சார்ட் லெவல் பாருங்கள், ஃபிபனாச்சி லெவல்ஸ். ஸோ அந்த மெத்தட்லேயும் பாருங்கள், கரெக்டாக நான் சொன்ன என்ட்ரி வந்து 51 இந்த பிளாக் லைன் 387 சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு கீழே வரும்போது நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலான்னு. ஃபஸ்ட் கேண்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்க மிஸ் பண்ணியிருந்தாலும் திரும்ப ஒரு ரீடெஸ்ட் மேலே வந்திருக்கான் பாருங்கள். ஸோ இந்த ரீடெஸ்ட் மாதிரி மேலே போகிற மாதிரி போயிட்டு அங்கேருந்து வீக் ஃபார்ம் பண்ணி ரெட் கேண்டில் செகண்ட் கேண்டில் கீழே வந்திருக்கான். ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரி இந்த ப்ளூ லைனில் என்ட்ரி 51,333 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ப்ளூ லைன் கிட்ட நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தா கூட எக்ஸாக்டாக அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கேன் பாருங்கள். ஸோ அங்கேருந்து ஃபால் ஆனவன் உங்களுக்கு நான் இந்த லெவல் வைக்கிறேன், 333 வைக்கிறேன். ஸோ அதுலேருந்து எவ்வளோ ஃபால் ஆயிருக்கான்றதை பாருங்கள். கரெக்டாக நம்ம சப்போர்ட் லெவல் பாருங்கள், 50,439 கரெக்டாக நம்ம சப்போர்ட் லெவல் இங்கே வரைஞ்சிருக்கோம். கரெக்டாக அதுக்கு ஒரு பாயிண்ட் மேலே கரெக்டாக மேலே எடுக்கிறான் பாருங்கள், 380. இது 380 தான் காட்டுறான், இதுக்கு பார்க்கலாம். 50,449.75. ஸோ 450. ஸோ 50,450 கரெக்டாக மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்கலாம். நம்ம சொன்ன சப்போர்ட் லெவலுக்கு கொஞ்சம் முன்னாடியே, ஒரு 10 பாயிண்ட் முன்னாடியே. சரிங்களா? ஸோ மொத்தத்தில் நமக்கு டார்கெட் வந்து இதில் 883 பாயிண்ட்டு, அதில் பார்த்தீங்க அப்படின்னா 857 பாயிண்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி 1 டே பிஃபோரே நான் உங்களுக்கு கால்குலேஷன் மெத்தடில் ஃபிபனாச்சி மெத்தட் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் அண்ட் ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட்லேயே நான் உங்களுக்கு வந்து லெவல் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லெவல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ 51,300 புட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள். எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ பாருங்கள், இந்த லெவல் பாருங்கள், நம்ம கரெக்டாக நம்ம என்ட்ரி 314 சொல்லியிருந்தோம். இங்கே லிமிட் ஆர்டர் போட்டுருங்க, கால் புட்டு 2 சைடில் லிமிட் ஆர்டர் போட்டிருந்தாலும் உங்களுக்கு இதுதான் 314, இதுதான் டார்கெட் அடிச்சிருப்பான். சரிங்களா? ஏன்னா அவன் வந்து கால் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள், 300 எங்கே இருக்கான், 300. ஸோ 300 வீக் ஆகிட்டான். ஸோ வீக் ஆகி இதுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அங்கே என்ட்ரி கிடச்சிருக்கும். சரிங்களா?
ஸோ அதனால் நீங்கள் வந்து மார்க்கெட் இங்கே 6 லெவலுக்கு மேலேயே இருந்ததுனால உங்களுக்கு 314 கால் சைடில் உங்களுக்கு வந்து என்ட்ரி எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அவன் 6 லெவலுக்கு மேலே இருந்தான். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்லாம் இருந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 388 இருந்தான். சரிங்களா? ஸோ அந்த லெவலில் உங்களுக்கு வந்து என்ட்ரி 314 நீங்கள் லிமிட் ஆர்டர் போட்டாலும் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு கால் சைடில் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். சாரி, புட் சைடில் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இந்த புட் சைடில் எக்ஸிக்யூட் ஆனதும் உங்களுக்கு என்ன இருக்கும்? மார்க்கெட் உங்களுக்கு ஒவ்வொரு டார்கெட்டாக R1 R2 நான் தந்தது 2 டார்கெட் தான் தந்தேன் நினைக்கிறேன். 51 300 314 என்ட்ரி 360 408 அப்புறம் 430 441. ஸோ 441 வரைக்கும் நான் தந்தேன். சரிங்களா? ஸோ இந்த லெவல் வரைக்கும் நான் தந்தேன். அதுக்கு மேலே மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கான்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி 717 பாயிண்ட் 716 பாயிண்ட் ஸோ 715 பாயிண்ட் மேலே போயிருக்காமா நண்பர்களே. ஸோ இதுதான் நம்ம ப்ரீமியம் கால்குலேஷனோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ நம்ம டார்கெட்டில் ட்ரெயில் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு வரதெல்லாம் போனஸ் பாயிண்ட். எத்தனை மடங்கு பாருங்கள். 300 எங்கே இருக்குது, 1000 எங்கே இருக்குது, 1030 பாயிண்ட், கிட்டத்தட்ட 715 பாயிண்ட், 700 பாயிண்ட் வச்சுக்கோங்க ரவுண்டாக. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய லெவல்ஸை பயன்படுத்தி நீங்கள் பெனிஃபிட் அடைங்க. புதிய பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி லெவல்ஸில் என்ட்ரி எடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு லாஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? பாருங்கள், இது வந்து 51,200 டோட்டல். இப்போ முன்னாடி வந்து 467 பாயிண்ட் இருந்தால் அதுக்கப்புறமா இன்னும் மார்க்கெட் கீழே வந்ததுனால 606 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கான் பாருங்கள். 606 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து டார்கெட் யாருக்குமே கிடைக்காது. ஸோ சாலிட் ப்ராஃபிட் தான். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு 0.01% தான் சான்சஸ். அதுக்கு இது வந்து கிடையாது. ஆனால் அது எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்கள் இதை தப்பாக ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நடக்கும். அதர்வைஸ் 100% நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி. தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். சரிங்களா? நீங்கள் தப்பாக ட்ரேட் பண்ணாதீங்க. எங்கே ரூல், நம்ம ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம இதை பிரேக் பண்ணும்போது லிமிட் ஆர்டர் போட்டு என்ட்ரி எடுங்க. நீங்கள் ரீடெஸ்ட் கூட வெயிட் பண்ண வேணாம். சம்டைம்ஸ் ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்காது. 50 மினிட்ஸ் கேண்டில் கிடைக்கல. நீங்கள் இதுவே 5 மினிட்ஸில் இதே போய் பாருங்கள், இல்லை டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் 50 மினிட்ஸ் டைம்லேயே வச்சு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள், கரெக்டாக நமக்கு லோவுக்கு மேலே சப்போர்ட்டுக்கு மேலே கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் கிடச்சிருக்கு 51,400. கரெக்டாக நம்ம லெவலில் பிரேக் பண்ணி R1 கிட்ட போயிட்டு திரும்பவும் பிரேக் பண்ணுறான் பிஇபியை பிரேக் பண்ணி சப்போர்ட்டு கீழே போக முடியல, லோவரில் ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் என்ன ஆகிட்டான், திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகும்போது கரெக்டாக ஒரு என்ட்ரி. ஸோ இது வந்து பிகினர்ஸ் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணும்போது எடுக்கிறீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரசி கிடைக்கும். சரிங்களா? ஒரே இதில் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்காது உங்களுக்கு. ஸோ நம்ம 50 மினிட்ஸ் சார்ட்டு இல்லை 30 மினிட்ஸ் சார்ட்டு 1 ஹவர் சார்ட்டு பெரிய டைம் ஃப்ரேமில் அக்யூரசி இருக்கும். பட் 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா மார்க்கெட் எங்கேயும் மேலே போயிடுவோம். ஸோ அதை பிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம வந்து மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் கேண்டில் முக்கியம் தான். அதுக்கு முன்னாடி அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சார்ட்டில் என்ன பண்ணுங்கள், 5 மினிட்ஸ் கேண்டிலும் 5 மினிட்ஸ் சார்ட்டும் 3 மினிட்ஸ் சார்ட்டும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அதேமாதிரி லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேயும் வந்து நமக்கு வந்து ரிட்ரேஸ்மெண்ட் கிடைக்குதான்னு பாருங்கள். அழகாக ரிட்ரேஸ்மெண்ட் தந்து நம்ம லெவலில் அழகாக 301 ரூபாயில் என்ட்ரி கொடுத்து R1 R2 R3 R4 R5 R6 நம்ம 6 லெவலையும் அடிச்சுட்டு மேலே போயிட்டான் பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த எல்லா லெவலையும் அடிச்சுட்டு மேலே போயிட்டு எவ்வளோ போனஸ் பாயிண்ட் தந்திருக்கான் பாருங்க. கிட்டத்தட்ட 804 பாயிண்ட் தந்திருக்கான். இப்போ வந்து எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. மார்க்கெட் முடிய போகுது, அதனால் எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. மார்க்கெட்டை இப்போ கீழே கொண்டு வருவாங்க. சரிங்களா? கால் சைடில் கொஞ்சம் வந்து எல்லாம் புக்கிங் தரதுனால மேலே போவோம். ஸோ 200 300 பார்த்தாச்சு, 400 பார்த்தாச்சு. சரிங்களா? புட் சைடில் நமக்கு தந்த லெவல்ஸ் எல்லாம் இது. சரிங்களா? இதோட அடுத்த மணிலாம் பார்த்தாச்சு, ஓடிஎம் ஆப்ஷனும் பார்த்தாச்சு. இப்போ வந்து டீப் இந்த மணியில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 400 300 200 பாருங்கள், 500 600 700லாம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ 600 700லாம் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடில் டீப் இந்த மணி அவன்லாம் எவ்வளோ பாயிண்ட் தந்திருக்கான் பாருங்கள். அவன்லாம் R1 லெவல்லே இருந்திருக்கான், R2 லெவல்லே இருந்திருக்கான். நமக்கு பாயிண்ட் பாருங்கள் 925 பாயிண்ட் தந்திருக்கான் பாருங்கள். 927 பாயிண்ட் தந்திருக்கான்.
எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம லெவலை வந்து சப்போர்ட் எடுத்து எவ்வளோ மேலே போயிருக்கோம் பாருங்க. கரெக்டாக நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்கே R2 லெவலுக்கு மேலே. ஸோ 921 பாயிண்ட் கரெக்டாக யார் நீங்கள் அட்லீஸ்ட் இந்த R3ல எடுத்திருந்தா கூட உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் பாருங்க. ஸோ இன்பிட்வீனில் எடுக்க பயமாக இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிறான், யார் புட் சைடோ கால் சைடோ அப்படின்னா அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கூட நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அதாவது இந்த மணியில் டீப் இந்த மணியில் எப்போவுமே அவன் R லெவலுக்கு மேலே தான் இருப்பான், பிபி லெவலுக்கு வரமாட்டான். ஏன்னா அவன் டீப் இந்த மணி, அட் த மணி மட்டும்தான் பிபி லெவலில் இருப்பான். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஓடிஎம் ஆப்ஷன் எப்போவுமே பிபி கீழே தான் இருப்பான். இந்த பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? யாராவது வந்து R3ல ட்ரேட் எடுத்திருந்தா கூட நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து 869 பாயிண்ட். சரிங்களா? ஸோ 700 பாருங்கள், இவ்வளோ டீப் இந்த படி. ஸோ நம்ம R2 லெவலில் கரெக்டாக வந்து என்ட்ரி வந்து தந்திருக்கான். அங்கேருந்து மார்க்கெட்டு 909 பாயிண்ட், 910 பாயிண்ட். ஸோ இதெல்லாம் பாருங்கள் நண்பர்களே. இதெல்லாம் நான் என்னோட டெலிகிராம் சேனலில் அப்பப்போ வந்து மார்க்கெட்டு லைவ்லேயே வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் போட்டிருப்பேன். 700 பாயிண்ட் இருக்கும்போது அதுக்கப்புறமும் 200 பாயிண்ட் மேலே போயிருக்கான் பாருங்கள். நான் 741 பாயிண்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் இங்கே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே அது தாண்டி 200 பாயிண்ட் வந்திருக்கான். ஸோ இந்த லைவ் அப்டேட்லாம் நான் வந்து டெலிகிராமில் அப்பப்போ தருவேன். ஸோ பாருங்கள், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் தரக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்றத பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ புதிய நண்பர்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குறீங்க, தவிர லைக் பண்ண மாட்டேங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நான் உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸ் பிகினர்ஸ்க்காக போட்டுட்ருப்பேன். நீங்கள் லாஸ் ஆகாமல் ப்ராஃபிட்லேயே தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கான லெவல்ஸ் நான் போட முடியாது, லேட்டாகவும் நைட்டு மிட் நைட்டுக்கு மேலே தான் என்னால் போட முடியும். ஏன்னா நான் மதியம் டியூட்டி போகணும். அதனால் நான் வந்துட்டு நைட்டு மிட் நைட் 12 மணிக்கு மேலே தான் போட முடியும். ஸோ நம்ம வீடியோஸை ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.